வெல்கம் டு ட்ரிபிள் எக்ஸ் அகாடமி. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபிளுக்கான பிஎஸ்டி டெஸ்ட்டு பிஇடி டெஸ்ட்டுக்கான டேட் வந்து அலௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருடைய வாட்ஸ்அப் சேனல் வித் டெலகிராம் சேனல்லையுமே நமக்கு ஒரு பிடிஎஃப் வந்து ஷேர் பண்ணிட்டு வராங்க. அது வந்து உண்மையா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா லாஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. மோஸ்ட்லி இதிலேயே நான் எல்லா டவுட்டையும் உங்களுக்கு கிளியர் பண்ணிடுவேன். இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து எந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ டிஸ்பிளேல உங்களுக்கான பிடிஎஃப் வந்து தெரியுது பாருங்களேன். இந்த பிடிஎஃப் தான் நமக்கு வந்து எல்லாருடைய வாட்ஸ்அப் சேனல் வித் டெலகிராம்லேயே நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. இந்த டெஸ்ட்டில் வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பிஎஸ்டி டெஸ்ட்டு பிஇடி டெஸ்ட்டு வித் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வித் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். இது வந்து நமக்கு என்னைக்கு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. இது வந்து அஃபீஷியல் வெப்சைட்டான எஸ்எஸ்சி ஜிடியில் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பான முறையில் எஸ்எஸ்சி அஃபீஷியல் வெப்சைட்டில் வந்து நமக்கு வந்து ரிலீஸ் பண்ணலை. அதுவுமே ஐடிபிபி வெப்சைட்லேயும் நம்ம வந்து கண்டக்ட் பண்ணுறதுலையும் பார்த்தோம். அதுலேயுமே அவங்க வந்து நமக்கு வந்து இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க் எதுவுமே நமக்கு வந்து ப்ரொவைட் பண்ணலை. வித் சிஆர்பி வெப்சைட், இந்த 3 வெப்சைட்லையுமே இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க் வந்து நமக்கு எதுலேயுமே ப்ரொவைட் பண்ணலை. அதனால இந்த நியூஸ் வந்து நமக்கு வந்து மோஸ்ட்லி வந்து வெளியே இருந்து தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் சொல்லலாம். ஆனால் இவங்க வந்து நமக்கு வந்து தவறான இன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு வந்து இந்த டெலகிராம் சேனலில் வந்து கொடுக்கல. இந்நாள் வரைக்கும் வந்து நமக்கு வந்து கொடுக்கல. ஆனால் இந்த சேனலில் இந்த லிங்க் வந்து நமக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதனால இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து நமக்கு வந்து விரைவில் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எடுக்கலாம். ஆனால் இது வந்து ஒரு அஃபீஷியலான நியூஸ் வந்து நமக்கு வந்து கிடையாது. அதையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அஃபீஷியலான வெப்சைட்டில் வந்து நமக்கு வந்து இன்னும் ரிலீஸ் பண்ணலை. அதையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதில் வந்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், ஐடிபிபி வந்து வெண்டார் வந்து நமக்கு வந்து எடுத்திருந்தாங்க. அதாவது நம்மளுடைய கால்களில் வந்து ஜிபிஎஸ் கேமரா வந்து பொறுத்துறாப்புல, அதாவது ஜிபிஎஸ்சில் வந்து உங்களுடைய ரன்னிங் ஹவர்ஸை வந்து நுனிக்கணக்கில் பார்க்குறாப்புல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம். அது வந்து நமக்கு வந்து இந்த வட்டம் வந்து வராதுன்னே நம்ம வந்து போன வீடியோ போடும்போதே நம்ம வந்து சொல்லியிருந்தோம். இதுலேயுமே நோட்டிஃபிகேஷன்லேயுமே அவங்க வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நார்மலான பிசிக்கல் தான் நடக்கும், அதாவது ரோட்டில் தான் நீங்கள் வந்து ஓட போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுலேயுமே நமக்கு வந்து மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வட்டம் வந்து அந்த இது வந்து வராது. அடுத்த வட்டம் வர்றதுக்கு, அதாவது இப்போ நாளைக்கு வர எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபிளுக்கான நோட்டிஃபிகேஷன் அந்த பிசிக்கலுக்கு வந்து இந்த ஜிபிஎஸ்சில் வந்து நமக்கு வந்து தயார் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் நம்பலாம். இப்போ வந்து அவங்களுக்கு வந்து குறுகிய காலம் இருந்ததுனால நான் அப்போது போட்ட வீடியோவில் சொல்லியிருப்பேன், இந்த காலத்துக்குள்ளே வந்து பிசிக்கல் வந்து நடத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால நமக்கு இந்த வெண்டாரை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு இது வந்து ஒரு பெரிய ப்ராசஸ். எஸ்எஸ்சி ஜிடி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திங்கன்னா பெரிய ப்ராசஸ் தான். அதனால நமக்கு வந்து இதை கண்டக்ட் பண்ணலை. இதில் தமிழ்நாட்டில் வந்து நமக்கு வந்து எஸ்எஸ்சி ஜிடிக்கு வந்து எந்த சென்டர் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா தமிழ்நாட்டில் வந்து ஆவடி, சிவகங்கை இந்த 2 டிஸ்ட்ரிக் தான் நமக்கு வந்து போட்டிருக்காங்க. அதாவது ஐடிபிபியில் வந்து சிவகங்கையும், எஸ்எஸ்சியில் வந்து அதாவது ஆவடி, சென்னை ஆவடி இந்த 2 சென்டர் தான் தமிழ்நாட்டுக்கு வந்து போட்டிருந்தாங்க. எப்போயுமே இந்த 2 சென்டர் தான் போடுவாங்க. இந்த வட்டமே அதே 2 சென்டர் தான் போட்டிருக்காங்க. அதனால் மோஸ்ட்லி நீங்கள் வந்து ரோட்டில் வர்றாப்பில் தான் இருக்கும். நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, செப்டம்பரில் வந்து நமக்கு வந்து இந்த மாதம் வந்து பிசிக்கல் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அஃபீஷியலான வெப்சைட் வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அஃபீஷியலாக நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் எதுவுமே வரலை. அதனால் நீங்கள் வந்து ஆனால் இந்த மாதம் வந்து நடக்கிறதுக்கு பிசிக்கல் நடக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வந்து கண்டிப்பான முறையில் எஸ்எஸ்சி ஜிடியில் வந்து கட் ஆஃப்குள்ளே வந்திருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பிசிக்கலுக்கு வந்து நீங்கள் ட்ரெயின் ஆகிக்கோங்க. இன்னும் ஒரு வாரத்தில் வந்து உங்களுக்கான அஃபீஷியல் வெப்சைட்லேயே இதுக்கான இன்ஃபர்மேஷன் வந்து ஃபுல்லாக கொடுத்துருவாங்க. இது வந்து ஒரு அஃபீஷியலான வெப்சைட் கிடையாது. அதையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதை சொல்கிறதுக்காண்டி தான் நம்ம இதில் வந்திருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.